இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. கிருப 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 கிருப. கரங்களை மேலே உயர்த்தி தட்டி ஆமென். கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. கிருப 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 கிருப. கரங்களை மேலே உயர்த்தி தட்டி கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, ஜாதி எல்லாம் மாறினது. போராட்டங்கள் முடிந்தது, பாட்கள் பாய்ந்தது, ஆனாலும் நிற்கிறனே. கிருப 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 கிருப. ஓ ஷரரதலகர ஓரி அந்தரலவோ. கிருப 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 கிருப. ராஜா கிருப 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 கிருப. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர். அப்பா நன்றி, ராஜா நன்றி, அப்பா நன்றி, ராஜா நன்றி. ரிபலகஷந்தரலவோ. கரங்களை உயர்த்தி அப்பா நன்றி, ராஜா நன்றி. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. நடத்தி வந்த பாதைக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. நடத்தி வந்த பாதைக்கெல்லாம் நன்றி சொல்லுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, அப்பா. ஷேக்கிரிலவோ. வானம் திறக்கப்படுகிறதற்காக நன்றி, ராஜா நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அல்லேலூயா இயேசுப்பாவுக்கு.
ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கழுகை போல கர்த்தருக்கு காத்திரு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாருங்க, தேவனோடு ஒரு அழகிய சந்திப்பு தான் ஆராதனை. ஆமென். ஏசப்பாவோடு கூட நான் இருப்பது, அவரோடு கூட அந்த அழகிய சந்திப்புக்கு ஆராதனை என்று பெயர் கொடுக்கலாம். தேவனோடு ஒரு அழகிய சந்திப்பு தான் ஆராதனை. தேவனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தேவன் தரும் கிருபைகள் அனைத்துமே சிறப்பானதுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அத்துணை ஆசீர்வாதங்களும் அத்துணை நன்மைகளும் எப்படி இருக்குமா? சிறப்பானதாக இருக்கும். ஆமென். அடுத்து, நாம் தேவனின் தனித்துவமான படைப்பு என்பதை ஒரு நாளும் ஒரு காலமும் மறக்க கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏசப்பா எத்தனையோ உலகத்துல இருக்கிற எத்தனையோ மக்களை ஆண்டவர் படைச்சிருந்தாலும் நான் ஒரு யூனிக். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், அப்பா நான் ஒரு தனித்துவமான படைப்புப்பா உங்க பார்வையில அப்படின்னு சொல்றவங்க கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை ரா பஹவுடலபோ ரியாந்தராபா ரீமா கதகராபா ரீபா தனோ ரியாந்தலாபா ரிகபாபா பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இந்த 10வது மாதத்திலே உங்களையும் என்னையும் நிரப்பும்படி அது கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஓ ரீபா ஷாபாலாபா, முதல் வரிசையில் இருந்து கடைசி நபர் வரைக்கும் அந்த அக்கினி பாய்கிறதை காண்கிறேன். ஓ ரீபா தூரா பாபா பாபா ரீபா ஹந்தரலபா ஷிகரேபேலந்தரபா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனுடைய ஒரு தனித்துவமான படைப்புகளாய் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அது போல எல்லாரையும் போல நான் வாழ அழைக்கப்படவில்லை. எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாரையும் போல, எல்லாரும் வாழ்றாங்க இந்த உலகத்துல, அவங்கள மாதிரி நான் வாழ அழைக்கப்படவில்லை. அவருக்காக காத்திருந்து பழகும் பொழுது எல்லாமே எனக்கு சுலபம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இந்த முறை பிரசங்கத்தை ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு பிறந்த நாள் கண்டுருச்சு. ஆமென். பயங்கர போராட்டம், பயங்கர கஷ்டம். அப்பா கிட்ட ரொம்ப நேரம் போராடினேன். 3 நாட்கள் நான் ஒப்புல முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நீங்க பேசுங்கப்பா, உடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்கப்பா, ஜனங்களுக்கு சுட சுட அப்பத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் பழைய சோறு கொடுத்த சரித்திரம் கிடையாது. ஆமென். சுட சுட அப்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரங்கள் அனைத்துமே, அது எந்த சபையா இருக்கட்டும், அனைத்துமே சுட சுட அப்பம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த ஆகாரத்தை நீங்க சாப்பிடும்போது உண்மையாகவே உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலன் அடைந்து ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதற்கு ஆதாரமாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்களேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலன் அடைவாங்களா? புது பலன். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை பார்த்தீங்களா?
ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலன்? புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த மாதத்துல தேவ பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாசம் மட்டும் இல்லைங்க, என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக நான் காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சில வசனங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்கிறேன் பாருங்க. அதாவது ஏசாயா 25 அதிகாரம் 9 பாருங்களேன். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. என்ன படிக்கிறோம்? ஆமென். 20. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? இவரே, அவரே என்னுடைய தேவன், அவருக்காக நான் காத்திருந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே என்னுடைய தேவன், நான் அவருக்காக காத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. இயேசுவே என்னுடைய தேவன், நான் அவருக்காக காத்திருக்கிறேன். 3 முறை சொல்லலாமா? இயேசுவே என்னுடைய தேவன், நான் அவருக்காக காத்திருக்கிறேன். இயேசுவே என்னுடைய தேவன், நான் அவருக்காக காத்திருக்கிறேன். இயேசுவே என்னுடைய தேவன், நான் அவருக்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைய வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவன், வசனத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியின் வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்பி, ஹல்லேலூயா, எந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் முளைக்காமல் இருக்கிறதோ அதை விளைய செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, ஓ ரிஹந்தரபா ராதலா கரிபா ஷதரா தலபா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வசனத்தை கேட்கும் போது சாதாரணமா கேட்க கூடாது. ஆமென். உள்வாங்கணும் அந்த வார்த்தைகளை. அப்போ இவரே தேவன், இவருக்காக நாம் காத்திருந்தோம். அடுத்து படிக்கிறோம், இவர் நம்மை ரட்சிப்பார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமீன். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வர்றதுனால இந்த சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாகர்கோவில்ல இருந்து ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலி டாக்டர், சித்தா டாக்டர். ஸோ அவங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம், குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி சூழல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 குழந்தைங்க அவங்களுக்கு, ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று. அவங்க கணவர் துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் வந்ததுன்னா, இனி இந்த பூமியில் வாழக்கூடாது, தற்கொலை பண்ணி செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இரவெல்லாம் யோசிச்சு காலையில் மரிப்பதற்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ காலையில் எழும்பி பிள்ளைகளை, சின்ன சின்ன குழந்தைங்க 2 பேரும், அவங்கள 2 பேர்த்தையும் கூட்டிட்டு மரிப்பதற்காக கிளம்புவதற்கு முன்பு அவர்களுக்குள் ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை அப்படின்னா, பாருங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் அவருடைய பிள்ளைகளை காக்கிறார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார் என்பதற்காக இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சரின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. சரி, கடைசியா கணவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் மரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணும்போது நம்முடைய ஊழியங்கள் மூலமாக வருகிற ஒரு ஷார்ட்ஸ், ஒரு ரீல்ஸ், ஒரு பிரசங்கம். அதில் கர்த்தருடைய வார்த்தையை அதில் நான் பேசியிருக்கேன். என்னன்னா, ஆண்டவர் உன்னுடைய சிறகுகள் உடைஞ்சு போயிருச்சு நீ நினைக்கிற, ஆனால் அப்பா உனக்கு புதிய சிறகுகளை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் சிறகுகள் உடைஞ்சிருச்சு நீ நினைக்கிற, ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்க போறாரு? புதிய சிறகுகளை கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பொண்ணுங்க வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா வருவாங்க. தேவனை நான் துதிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு அப்புறம் அந்த தற்கொலையின் ஆவி அந்த மகளை விட்டு வெளியேறினது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த எண்ணங்கள் அப்படி அழிந்து சுக்குநூறு ஆனது. கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க 10
10 நாட்கள் ஐயாவுடைய பிரசங்கத்தை, என்னுடைய பிரசங்கத்தை எல்லா ஷார்ட்ஸையும் ஒரு பென் டிரைவ்ல போட்டு பதிவு பண்ணி அவங்க வீட்டில் ஃபுல்லா அது ஓடிட்டே இருக்குமா. 10 days கண்டினியூஸ் ஆக அந்த வார்த்தைகளை திருப்பி 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 கேட்டுட்டே இருந்தாங்களாம். கேட்க கேட்க ஒரு அபிஷேகம், கேட்க கேட்க ஒரு வல்லமை, ஆவியானவருடைய விடுதலை அங்க அதிகமாய் கிரியை செய்ததை அவர்கள் கண்டார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த எண்ணங்கள் மாறி 10 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு எடுத்தாங்களாம். இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோனை அட்டன் பண்ணணும்னு ஜெபம் பண்ணி எடுத்தாங்க. ஐயா ஃபர்ஸ்ட் பேசிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. தேவ பிள்ளையே, நான் அந்த மகள்கிட்ட சொன்னேன், 21 நாள் நீ ஜெபம் பண்ணுமா, ஆமேன், உன் கடன்கள் மாறுவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை என்ன? கர்த்தருக்கு காத்திரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அதற்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் மாறி இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. 21 நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன். கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, இவர் நம்முடைய தேவன், இவருக்காக நாம் காத்திருந்தோம், இவர் என்னை ரட்சிப்பார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, ஏசப்பா ஆமேன் சர்வ வல்லவருங்க. கழுக போல நீ காத்திருன்னு சொல்லுகிற ஆண்டவர், அவர் கழுகை போல ஒரு தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம படிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தை, அதெல்லாம் நான் சொல்லிட்டு கழுக பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படட்டும். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்களேன். யாத்ராகமும் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் எகிப்திலே செய்ததையும், அடுத்த வார்த்தை என்ன வருதுங்க? நான் கழுகுகளை போல செட்டைகளிலே சுமந்ததையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைய? ஆமேன். ஏசப்பாவை போல ஒரு அன்பு தெய்வம் யாருமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். நான் எத்தனையோ விஷயங்கள்ல நான் மாறுறேன், ஆனா மாறாத ஒரு நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. ஆமேன். தேவ பிள்ளையே, என்னை கழுகுகளின் செட்டைகள் மேல எப்படி கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகள்ல சுமந்து செல்லுமோ அது போல என்ன நீங்க சுமந்து வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் உணர்றீங்க இந்த காலை வேளையில, ஏசப்பா நான் பிறந்ததுல இருந்து என்ன நீங்க சுமந்திருக்கீங்கப்பா. என் கரு உருவான முதற்கொண்டு ஹல்லேலூயா என்ன சுமந்தது நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு மகிமையை கொடுத்துடலாமா? ஏசப்பா என்ன சுமந்தீங்கப்பா, நன்றி. என் போராட்டங்கள் என்ன சுமந்தீங்க, என் வியாதியில் என்ன சுமந்தீங்க, என் பிரச்சனைகள் என்ன சுமந்தீங்க, என் இல்லாமையில் என்ன சுமந்தீங்க, நான் கலங்கின நேரங்கள் என்ன சுமந்தீங்க, நான் வெட்கப்பட்ட நேரம் என்ன சுமந்தீங்க, நான் அவமானப்பட்ட நேரம் என்ன நீங்க சுமந்தீங்கப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க தேவ பிள்ளையே? ஆமென். நீ சுமந்த தகப்பனப்பா நீங்க. என் வாழ்க்கையில நான் பர்சனலா ஆண்டவருடைய அன்பை உணர்ந்ததுக்கு அளவே கிடையாதுங்க. ஆமென். வேதத்துல இன்னொரு இடத்துல நம்ம படிக்கும் போது இன்னும் அழகா இது சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11, 12, 13 படிங்களேன். உபாகமம் 32, 11, 12, 13. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அப்போது என்ன படிக்கிறோம்? கழுகு தன் கூட்டை கலைத்து. ஆமே. கழுகு என்ன செய்யுமா? தன்னுடைய கூட்டை கலைக்குமா. தேவ பிள்ளையே, இந்த கழுகு பாருங்க ரொம்ப அழகா கூட்டை கட்டியிருக்கும். எங்க கட்டியிருக்கும் தெரியுமா? கண்மலையில கட்டியிருக்கும், சிகரத்தின் உச்சியில கட்டியிருக்கும்.
இந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் பொரித்ததுக்கு பிற்பாடு என்ன செய்யும்னா, அந்த குஞ்சுகள் ரொம்ப சுகமா அதுல இருந்துட்டு இருக்கும். இருக்கும்போது இந்த கழுகு என்ன நினைக்கும் தெரியுங்களா? ஆமேன், இந்த கழுகினுடைய குஞ்சுகளை ஆமேன் சுகத்திலேயே இது வாழ பழகிடக்கூடாது. என்ன செய்யணும்? சில பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆமேன் எதிர்கொள்ள பழக்கணுங்கிறக்காக அது தன்னுடைய கூட்டை கலைக்கும். ஆமேன், நம்ம வாழ்க்கையில வர போராட்டங்கள் கூட அப்படிதாங்க. ஆமேன், எதுக்கு ஏசப்பா சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் தெரியுமா? வியாதிகளை அனுமதிக்கிறார் தெரியுமா? கஷ்டங்களை அனுமதிக்கிறார் தெரியுமா? தேவ பிள்ளையே, அவர் நம்மை சுமக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக என்பதை மறந்து போகாதிருங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை தட்டுவோமா? அப்பாவுடைய அன்பு ரீபா ஹந்தரியா சந்தலபா ரியா கராபா, ஓ அவருடைய அன்பு ஆமேன் அப்படியே அசைவாடுகிறதை நான் உணர்கிறேன். ஆமேன், பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, இதுல இருந்து மீள முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த போராட்டங்களில் எல்லாம் உன்னை சுமக்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட கர்த்தர் அப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! அதனாலதான் பக்தன் பாடுறாரு, உடைக்கப்பட்ட நீரங்களெல்லாம் என்னை உருவாக்கி அகமகிழ்ந்தீரே. உடைக்கப்பட்ட நீரங்களெல்லாம் என்னை உருவாக்கி அகமகிழ்ந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் ஒரு தகப்பனை போல் சுமந்து வந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனை போல் சுமந்து வந்தீரே. எத்துணை அன்பு என்மேல், எத்துணை பாசம் என்மேல், எத்துணை அன்பு என்மேல், எத்துணை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஹல்லேலூயா! இதற்கு ஈடு என்னங்க கொடுக்க முடியும்? ஆமே, ஒரு கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. ஹல்லேலூயா! கூட்டை கலைச்சதுக்கு அப்புறம் ஆமே தங்கறக்கு கூடு இல்ல. ஆமே, அந்த பறவைகள், அந்த கழுகினுடைய குஞ்சுகள் ஆளா பறந்து தேடும், என் கூடு எங்க, எனக்கு அடைக்கலம் எங்க, எனக்கு பாதுகாப்பு எங்க, ஆமே நான் எங்க கீழே விழுந்துருவனோ அப்படின்னு சொல்லி தடுமாறும். பாருங்க, எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நேரத்துல உணர்றீங்க? ஆமே, ஷாபாராந்தராபா. ஆமே, அந்த தாய் கழுகு ஆமே கீழே விழறோம் அப்படின்னு அந்த குஞ்சுகள் நினைக்கிற நேரம் தன் 2 செட்டைகளையும் விரித்து தன் குஞ்சுகள் மேல தன்னுடைய குஞ்சுகளை அதன் மேல உட்கார வச்சு உயர பறந்து, ஹல்லேலூயா, இதுதான் இந்த பூமி என்று காண்பிக்கும். பாருங்க, ஹல்லேலூயா, இது நீ வாழ வேண்டிய இடம், இது நீ போராட வேண்டிய பூமி. ஹல்லேலூயா! மற்ற பறவைகளைப் போல் கூட்டாக வாழ வேண்டிய தன்மை நமக்கு இல்ல. தனித்து போராடு, ஒரு தனித்து போராடுகிற ஒரு போராளியாய் எழும்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? எத்தனை பேர் மேல் ஆண்டவருடைய அந்த அக்கினி அபிஷேகம் உங்க மேல விழுகிறதை உணர்கிறீர்கள்? நம்புறீங்களா தேவ பிள்ளையே? என் இயேசுவை கழுகாக இன்றைக்கு ஆவியானவர் சித்தரித்து காண்பிக்கிறார்.
ஆமென். அவர் கழுகு, அவருடைய பிள்ளைகள் நாமும் கழுகை போல வாழணும்னு இன்னைக்கு அப்பா கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சிங்கம் தனிச்சுதான் வேட்டையாடும், கூட்டமா சேராது. ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி எனக்கு வேற கொஞ்சம் கெத்து வந்துடும். பாஸ்டர் சொல்லுவாங்க, என் பேர் என்ன தெரியுமா? பிராய்லர் கோழியுமாங்க. ஹல்லேலூயா. சத்தே இல்லாத பிராய்லர் கோழி. அப்படி அவங்க சொன்னாலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? பெண் சிங்கம் அதுதான் வேட்டையாடும் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சந்தோஷமே உங்களுக்கு இல்லையா? ஆமென். பெண் சிங்கம் தான் என்ன ஆகும்? வேட்டையாடும். ஆமென். சாதாரணமா நினைக்காதீங்க உங்களை. ஆமென். ஒருவேளை பெண்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு இதை சொல்லல, மணவாட்டி என்ற சிந்தையில் நீங்களும் நானும் வரும்போது நீங்களும் பெண் சிங்கமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதை நான் உணர்கிறேன். தேவ பிள்ளை, என்னால பிரசங்கிக்க முடியல, அவ்வளவு அப்பாவுடைய அன்பு. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள். விழுந்தா சுக்குநூறு ஆயிருப்போங்க. ஆமே. முடிச்சது. ஒரு கண்ணாடி உடைஞ்சா திரும்ப அது தன் நிலைக்கு வர முடியுமா? அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். ஆமே. உடைஞ்சு சுக்குநூறு ஆயிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா அதை உடையாம, உடைஞ்சு போனாலும், சிறகுகள் உடைந்து போனாலும் திரும்ப அதை வானில பறக்க வைக்கிற ஒரு அன்பு இயேசுவுக்கு மட்டும்தாங்க உண்டு. உடைந்த சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமோ ஒன்றாய் சேருமோ? ஒன்றாய் சேருமோ? சேருங்க. உடைஞ்ச சிறகுக்கு, சிறகு உடைந்த பறவைக்கு என் இயேசுவால ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், கூட்ட கலைச்சிருச்சு. குட்டி அந்த குஞ்சு கழுகுகள் நினைக்குது அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிட்டோம், இனி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஏசப்பா பாருங்க, அதெல்லாம் ஒரு ஒப்பனையா சொல்றாருங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா என் பிள்ளை என் அன்பு புரிஞ்சுக்குமா? எனக்காக காத்திருப்பாங்களா? எனக்காக ஓடுவாங்களா? எனக்காக வைராக்கியமா வாழ்வாங்களா? தனித்துவமான ஜனங்களாக நிற்பாங்களா? ஒரு விசேஷித்த படைப்பா இந்த உலகத்துல வாழ்ந்துருவாங்களா? அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் தாங்க ஏசப்பாக்கு இருக்கு. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உண்மையா அப்பாவுடைய அன்பை உணர்றீங்க? அப்பா, தேவ பிள்ளை உடைஞ்சிருந்தா உடைஞ்சு போயிருந்திருக்கணுமே. கழுகு தன் செட்டைகளை விரித்து எப்படி தன் குஞ்சுகள் மேல அசைவாடி. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா சமூகத்துக்கு வரீங்க தேவ பிள்ளையே, அவர் பிரசன்னம் உங்களையும் அறியாம உங்க மேல அசைவாடி. எத்தனை பேர் உணர்றீங்க? பரிசுத்த ஆவி உன்னிடத்திற்கு வரும். உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உன் மேல வரும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி என் மேல நீங்க அசைவாடுறீங்க. உங்க பிரசன்னத்துக்கு நான் வரும்போது என் மேல அசைவாடுறீங்க, அசைவாடுறீங்க. என் வியாதி எப்படி சரியாச்சு? என் பலவீனம் எப்படி சரியாச்சு? ஆலயத்துல வந்து நான் உட்கார்ந்து ஆராதிக்கும் போது என் மேல நீங்க அசைவாடுறீங்களப்பா. அந்த அசைவாடுதல்
எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அசைவாடுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லைங்க. கர்த்தர் அசைவாடின பொழுதுதான் பூமியில் இருந்த ஒழுங்கின்மைகள் மாறினது. எனக்குள்ள எத்தனை ஒழுங்கின்மை இருந்துச்சு தெரியுமா? இயேசுவை தேடுவதற்கு முன்பாக பாவத்திலே வாழ்ந்தவள் நான். பரிசுத்தம் நான் என்னன்னு தெரியாது. ஆமென். வாலிபத்துல தவறு பண்ணினவள் நான். தேவனுக்கு பிரியமில்லாமல் ஓடினவள் நான். பெருமைக்கு இடம் கொடுத்தவள் நான். ஆணவம் பிடித்தவள் நான். இத்தனையும் அப்பா உடைச்சது எப்ப தெரியுமா? என்னைக்கு அவர் கூட்ட தேடி வந்தனோ. என்ன ஒரு ஃபேண்டாஸ்டிக் வேர்ட் தேவ பிள்ளையே. என்னைக்கு அவர் கூட்டுக்குள்ள வந்தனோ, கரங்களை உயர்த்தி என்னைக்கு அவர் கூட்டுக்குள் வந்தனோ, ஓ ரிகா பாஷானரந்தலரபா ஓரி அந்த தப்பா அப்பா அசைவாடுறாருங்க. சாதாரணமா இந்த ஆராதனையை நினைக்காதீங்க. என்றைக்கு நான் அவர் கூட்டுக்குள் வந்தனோ, உணருங்க அந்த வார்த்தைய. ஹல்லேலூயா. தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிறதுக்கு கூடும் கிடைத்தது. அதுதாங்க பலிபீடம். ஹல்லேலூயா. என்றைக்கு உங்க கூட்டுக்குள்ள நான் வந்தேனோ, என் குஞ்சுகளோடு வந்தேனோ, என் குடும்பத்தோடு நான் வந்தேனோ, ஹல்லேலூயா, என்ன ஆதரிச்சிங்கப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? கரங்களை தட்டி தட்டி தட்டி. ஓ ஷபரத்தலா கரபா பாபா பாபா. ஆமென். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க சத்த வெளியே வரலையே அப்பா. உங்க கூட்டுக்குள்ள வந்துட்டப்பா. உங்க கூட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என் ஒழுங்கின்மை மாறிச்சப்பா. நீங்க என் மேல அசைவாடினதுக்கு பிற்பாடுதான் என் ஒழுங்கின்மை மாறிச்சுன்னு சொல்றவங்க நல்லா அப்பாவை மகிமைப்படுத்தி, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா. உங்க கூட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா என் ஒழுங்கின்மைகள் மாறினது. எத்தனை பேர் உணர்றீங்க தேவ பிள்ளையே? ஆமென். ஒழுங்கற்று இருந்த என் வாழ்க்கை, ஆமென், உங்க கூட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் ஒழுங்கின்மை மாறினதற்கு காரணம் நீங்க என் மேல அசைவாடி. ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அசைவாடினதுக்கு அப்புறம் எல்லாமே ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. ஆமென். புதுசு புதுசா புதுசு புதுசா. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்து அவர் நம்ம மேல அசைவாடிட்டா எல்லாம் புதுசு புதுசா மாறும். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஹல்லேலூயா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை போட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டே, பழைய மனுஷனை தள்ளி விட்டு புதிய மனுஷனை பெற்று கொண்ட வாக்குத்தத்தம் தந்து விட்டார், வாழ்க்கையை மாற்றி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கரங்களால் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், வாழ்க்கை
மாற்றிவிட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கரங்களால் நிறைவேற்றினார். கடந்த நாட்களில் கண்மணிப்போ காத்திட்டாரே, என்ன நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணிப்போ காத்திட்டாரே, என்ன நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள கால பதிய வச்சார். புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்கு தத்துவம் தன் கரங்களை மேலே உயர்த்தி தட்டி வார்த்தையால சொன்னதெல்லாம் கரங்களால் காணச் செய்தார். வாக்கு தத்துவம் தந்து விட்டார். வார்த்தையால் உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கரங்களால் காணச் செய்தார். வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தொன்ற வச்சாரையா. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தொன்ற வச்சாரையா. என் தலைய என்னையால அபிஷேகம் செய்தாரையா. என் தலைய என்னையால அபிஷேகம் செய்தாரையா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வாக்குதத்தம் தந்து விட்டார். வாழ்க்கைய மாற்றி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காணச் செய்தார். வாக்குதத்தம் தந்து விட்டார். வாழ்க்கைய உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காணச் செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, இயேசு என்னை தெரிந்து கொண்டதுக்கு பிற்பாடு, அவர் கூட்டுக்குள் என்னை கொண்டு வந்ததற்கு பிற்பாடு என் வாழ்க்கை புதுசா மாறி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு பெரிய கைத்தட்டு அபிஷேகத்தோடு ராபா நரோ ஹந்துரியா கராபா பாபா. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுமந்தவர், கழுகை போல சுமந்தவர். கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. ஆமென். வசனத்தை நல்லா படிச்சு பார்க்கும்போது பூமியின் உயர்ந்த இடங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். ஆமென். எதுக்காக சுமக்கிறார்? ஒன்று, இந்த பூமியில நல்லா வாழணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும். ரெண்டாவது, உயர்ந்த இடம் என்பது பரலோகம். ஆமென். அதை நம்ம சுதந்திரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் கழுகு யாரு? கர்த்தர். இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் கழுகு என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1 படிங்களா? எசேக்கியேல் 17:1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும்
ஊமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததும் ஆகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அல்லேலூயா. ஒரு கழுகு என்ன பண்ணுச்சான்? வர்த்தகருடைய தேசத்துல போய் ஒரு விதைய வச்சிருச்சு. ஆமென். அதுக்கப்புறம் பைபிள்ல படிக்கிறோம் 5வது வசனத்துல, தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து. நான் சொன்னேன், ஆரம்பத்துல சொன்னேன், ஏசப்பா உவமைகளையும் கதைகளையும் சொல்லி அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்யறாரு? புரிய வைக்கிறாரு. அந்த வார்த்தை பாருங்க, 2ஆம் வசனம், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும். ஹல்லேலூயா. அப்பா கூட விடுகதை சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விடுகதை சொல்லுவாங்க. என்ன விடுகதை அப்படின்னா பாருங்க, அதாவது நிறைய யானைகள் கூட்டமா போயிட்டு இருந்துச்சான். ஒரு கூட்ட யானைகள் பஸ்ல ஏறிடுச்சான். யானை ஏற முடியுமா? முடியாது. ஆனா கதை, விடுகதை. இன்னொரு மற்ற ஒரு 10 யானைகள் ஏற முடியல, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. சில நேரம் தெரியாது. அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அது லேடிஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி விடுகதைகள் சொல்லி என்ன செய்வாங்க? இது நம்மளை புரிய வைப்பாங்க. அதே மாதிரி ஏசப்பாவும் விடுகதைகளையும் உவமைகளையும் சொல்லி என்ன சொல்றாரு? ஒரு பெரிய கழுகு இருந்துச்சான். அந்த கழுகு என்ன பண்ணுச்சான்? தேசத்தின் விதைகளில் ஒன்றை எடுத்து எங்க கொண்டு வந்து நட்டுச்சான்? பயிர் நிலத்திலே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, தேசத்துல எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. அவங்க எல்லாம் இன்னும் பயிர் நிலத்திலே நாட்டப்படாதவர்கள் உண்டு. ஏசப்பா உங்களை என்னை இந்த பயிர் நிலத்துல நாட்டி இருக்காருன்னா வளருவதற்கு என்பதை மறந்து போகாதிருங்கள். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, நான் வளர்றக்கு என்ன கொண்டு வந்து நட்டி இருக்கீங்கப்பா, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன நட்டி இருக்கீங்கப்பா, நான் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் இருப்பதற்கு என்ன நட்டி இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. அநேகருக்கு கனி கொடுக்கும்படி என்ன நட்டி இருக்கீங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா எதுக்குங்க அங்க பயிர் நிலத்துல நட்டி இருக்காரு? ஆமென். நான் வளருவதற்கு. எவ்வளவு ஞானம் பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அது எப்படி நட்டுச்சான்? தண்ணீரோரமாய். ஹல்லேலூயா. பத்திரமாய். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களை பத்திரமா நட்டி இருக்காருங்க. இங்க புடுங்கிட்டு ஓடிராதீங்க. பட்டை தீட்டி போடுவேன்னு சொல்லுங்க. சொன்னீங்களா? பட்டை தீட்டி போடுவேன்னு சொன்னீங்களா? ஆமென். பாஸ்டர் ஒரு நாள் கேட்டாங்க, என்ன பிரசங்கத்துல பட்டை தீட்டுவேங்கிற என்னன்னு கேட்டாங்க. ஒரு நாள் தீட்டுறோம் பாருங்க என்ன. ஹல்லேலூயா. ஆமென். பத்திரமாய் நட்டது. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு பறவை வாயில ஒரு விதை. ஹல்லேலூயா. அந்த விதை நம்ம தாங்க. ஹல்லேலூயா. பத்திரமா கொண்டு வந்து வழியில எங்கேயும் வழி அருகைய விதைக்காம, ரோட்டோரத்துல விதைக்காம, முள்ளுக்குள்ள விதைக்காம. ஆமே. ஹல்லேலூயா. வழியோரத்துல விதைச்சிருந்த பைபிள்ல படிக்கிறோம், வழியோரமாய் நாட்டப்பட்ட அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதுன்னு வேதம் போதிக்கிறது. ஆமே. வேற எங்கேயும் நட்டாம பயிர் நிலத்துல கொண்டு வந்து பத்திரமா நட்டி. ஹல்லேலூயா. ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எத்தனை பாதுகாப்பு, எத்தனை பயணங்கள், எத்தனை காரியங்கள். எல்லாத்துலயும் நமக்கு முன்னாடி அவர் நின்னு செஞ்சு கொடுத்திருக்காரா இல்லைங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, டைம் வேற எனக்கு முடிய போகுது. ஆமென். பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆகவே பயிர் நிலத்துல அப்பா உங்களை நட்டி இருக்காரு. நட்டினது யார் தெரியுமா? ஒரு பெரிய கழுகு. ஆமென். அந்த கழுகுடைய குஞ்சுகளாகத்தான் நம்ம.
ஆண்டவர் சொல்றாரு, கழுகை போல கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயானால் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீ உயரத்தான் எழும்புவாயே தவிர ஒரு நாளும் கீழல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கழுகுக்கு 3 விஷயங்களை நான் சொல்றேன். அதிகாரம், கழுகு கிட்ட இருக்கிற ஒரு அபிஷேகம் அதிகாரம், கழுகு கிட்ட இருக்கிற ஒரு வல்லமை சுதந்திரம், கழுகு கிட்ட இருக்கிற ஒரு இன்னொரு திறன் மேன்மை, கழுகு கிட்ட இருக்கிற இன்னொரு காரியம் தேவ பிள்ளையே ஆமீன் கௌரவம். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கழுகை குறித்து நான் யோசிக்கும் பொழுது அதிகாரம், சுதந்திரம், மேன்மை, 360 டிகிரி தொலைநோக்கு பார்வை கொண்ட கழுகு பறவைகளின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது, ராஜ பறவை என்றும் பார்க்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கழுகுக்கு வயது எத்தனை ஆயுட்காலம் தெரியுமா? 140 வருஷம் அதனுடைய ஆயுட்காலம். ஆமீன். 70 வருடங்கள் ஆகும்போது அந்த கழுகினுடைய அலகுகள் எல்லாம், அது கழுகினுடைய நகங்கள் எல்லாம் ஆமீன் அதெல்லாம் பழுத்து போய் இப்படி என்ன ஆயிரும், வளைஞ்சு போயிரும். அப்ப அந்த கழுகு நினைக்கும், 70 வருஷம் ஆயிருச்சு, போது இந்த வாழ்க்கை என்று அல்ல அது நினைப்பது. மறுபடியும் அது யோசிக்கும், இந்த அதனுடைய சரீரத்தை புதுப்பிப்பதற்காக அது ஒரு மொட்டை பாறையில ஆமீன் நல்ல வெயில் அடிக்கிற அந்த பாறையில அது போய் உட்கார்ந்து தன் அலகுகளை வைத்து கொத்தி கொண்டே இருக்குமா. ஆமீன். கொத்தி கொத்தி ஒவ்வொரு இறகுகளாக அது தன்னை பீத்து ஆமீன் அது தன்னை அப்படியே பைபிள்ல படிக்கிறோம், கழுகை போல மொட்டையடித்து உட்காரு என்றும் என் வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. முழுசா தனக்குள்ள இருக்கிறது அத்தனையும் பிச்சு எடுத்துட்டு அது அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது கொழுப்பெல்லாம் சுண்டிரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெயில் படிய என்ன ஆகும்? பட கொழுப்பெல்லாம் வடிஞ்சிரும். அந்த மாதிரி அப்பா சமூகத்துக்கு வர 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 பட்ட கொழுப்பு இருந்தா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொழுப்பு இருந்தா வடிஞ்சிரும். என்ன கொழுப்பு? பெருமை கொழுப்பு, ஆமே ஜாதி கொழுப்பு, ஆமே என்ன படிப்பு, நான் பெரிய ஆளு, அந்தஸ்து, அப்படியாக்கும் இப்படியாக்கும். சே இல்லைங்க, வடிஞ்சிரும். எனக்கு நிறைய வடிஞ்சிருச்சு, உங்களையும் நான் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் அந்த பிரசன்னத்துல தான் நடக்குது, அந்த கண்மலையில தான் அத்தனையும் நடக்குது. அது வடிஞ்சு அதுக்கப்புறம் புதிய சிறகுகள் முளைத்து ஆமீன் அது தன் புதிய உருவத்தோடு அது வெளியே வரும் பாருங்க. அதுக்கு பேரு தாங்க ராஜாளி. கரங்களை தட்டுவோமா? கழுகினுடைய உன்னத பெயர் ராஜாளி. ஆமீன். பேரே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு பெறுகிறேன். மனதின் உயரம் தான் வாழ்வின் உயரம். மனசோட உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் என்னங்க வாழ்க்கையினுடைய உயரமும். எந்த அளவுக்கு உயர்வை சந்திக்கணும். ஆமீன். போதும், ஒரு 100 ஆத்துமாக்கள் வர்றாங்க, 200 ஆத்துமாக்கள் வர்றாங்க, போதும் என்பது அல்ல எங்களுடைய இலக்கு. 50,000 ஆத்துமாக்களை கொண்டு ஒரு பிரம்மாண்ட தேவாலயத்தை கட்டி அப்பாவை சல்யூட் அடிச்சு ஆராதிக்கணும். அதுதான் கனவு, அதுதான் லட்சியம். ஹல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு 1000 சிறுவர்களை வைத்து ஒரு நல்ல பள்ளியை, ஒரு PCA ஆமீன் இன்டர்நேஷனல் ஸ்கூலை கொண்டு வர வேண்டும் என்பது தரிசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமீன். நல்ல ஒரு கல்லூரியை கொண்டு வர வேண்டும், PCA ஹாஸ்பிட்டலை கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய இலக்கு. ஆமீன். மனதின் உயரம்தான் ஆமீன் வாழ்வின் உயரம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு ஆமேன் இந்த வாழ்க்கையில வாழும் பொழுது ஆமேன் என் அப்பன் இயேசு கழுகு, அவருக்கு பிறந்த நான் காக்காவாக முடியாது. எத்தனை பேர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க காக்கா இல்லைங்க, கழுகு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கழுகுக்கு பிறந்த நான் காக்கா
காக்காவாக முடியாது, கழுகாகத்தான் வாழ்வேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே அந்த கிருபைகளை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாகவே கொடுப்பார். ஒரு கழுகு 5 கிலோமீட்டர் வரைக்கும் தன் பார்வையை செலுத்துமா. எவ்வளவு தூரம் பார்க்கும்? 5 கிலோமீட்டர்ஸ். யோசிச்சு பாருங்க. இப்ப தொலைநோக்கு பார்வையோடு, உன்னத பார்வையோடு, தரிசன பார்வையோடு கர்த்தருக்காக நீங்களும் நானும் வாழ்ந்தால் உயர்வு நிச்சயம். கழுகை போல காத்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உன் வயது திரும்ப வாழ வயதை போல ஆகி. விசுவாசிக்கிறீங்களா? வயசாயிருச்சுன்னு சொல்லாதீங்க, எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லாதீங்க. அப்பா உங்க வார்த்தை சொல்லுகிறது, என் வயது கழுகை போல திரும்ப வாழ வயது ஆகும் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கழுகை போல இருக்கிற, ஆமீன், அதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் உங்களை இந்த மாதம் மட்டுமல்ல, உங்கள் ஜீவிய பரியந்தமும் உங்களை சுமந்து நடத்துவார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.